அப்ப பருத்தியர் காவல் பார்த்த வீரன் பருத்தி வீரன், மதுரையை காவல் பார்த்த வீரன் மதுரை வீரன், இப்ப புளிய குத்துன வீரன். நீங்க புளிய தீய கேக்குறேன், புளிய குத்தி கொண்ட வீரன். புளிய குத்தி கொண்டுட்டீங்க, குத்தி கொண்டுட்டேன். நாலு பண்ணி ஊர்ல போறப்ப என்ன சொல்லுவாங்க? இந்த போடா பையா புளி குத்தி வீரன் சேர்த்து சொன்னா பிரம்மா தெரியுமா? பிரம்மே மயனா எங்க அப்பா தெரியுமா? தங்கமத்த மனுஷி. ஆனா இந்த பிறவியில எந்த ஆசையும் இல்ல. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஆசைகள் கிடையாது. 60 உள்ள. ஆமாங்க. எங்கன பத்திய திருஷ்டி திருச்சி பெரிய ஆஸ்பத்திரி தானே. நாரதர் கேட்கறதுக்கு மட்டும் போச்சுல, அது வரைக்கும் உண்மையே இருக்கு. இந்தியா அமிர்த உத்தரத்துக்காக போதா ஒரு பப்புடுக்காரனே நீ பேச போற? பப்புடுக்காரன் என்ன அப்படி பப்புடுக்கார பேர் பேச கூடாது. ஆயிரத்தே பப்புடுக்காரன் இருந்தாலும் உங்க நீங்க வந்த மகேந்திரல வந்தேன், நானும் உங்க வீட்டுல வந்தேன். நீ பேசு, உன்னை வேணாம் சொல்லல. அப்ப கூட ஓம் பைக்கில் அதே தான் இருக்கு. உங்க அப்பா வச்ச பைக்கில் வந்திருக்கேன். பாடா எப்படி பேசுற ஆளை போய் நம்ம தூண்டி விட்டோம். இந்த 4 பேரை ஏறி விட்டு எந்த வீட்டுக்கு போய் வயக்காடு நட போனாங்க. இந்திரே ஆக எதுலையுமே போக முடியாது தெரிந்து எலுமிச்சை உப்புகன் சென்று கொண்டானே எலுமிச்சை மனம் பாண்டி கோயில் தானே சொன்ன பஞ்சாயத்து கிளருக்கு வருண பகவான். எப்படி பேசுறாப்புல விசிட்டிங் கார்டு இருக்கா? இல்ல அங்கேயும் அமைச்சர்கள் இருக்காங்கப்பா. இருக்காங்கல்ல 33 தேவர்கள், 47 ரிஷிமார்கள். ரிஷிமாருக்கு பச்சி போட போனேன், மண்ணை வாங்க போனேன், கேன ஓட்டையா போச்சு, கொண்டாட்டியை கூட்டு போனேன், சேலை கழிச்சு வச்சு எல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்க. பேர் என்ன சொன்னீங்க? பச்சை பேர். யோ அத பேர் என்னையா? கூப்பிடுற பேரு. எதுல கூப்பிடுறாங்க? வாயிலவே. டேய் அது தெரியாது எனக்கு. எப்படி கூப்பிடுறாங்க? முன்சாமி, கந்தசாமி, கோவாலு, கெட்டு, கண்ணே அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. பேர் வச்சிருப்பாங்கல்ல, உலகமே போற்றக்கூடிய பேரு, ஒரு மிக சிறப்பான பேர். என்ன பேரு? அதான் எல்லாரும் கூப்பிடுவாரு. அப்படி கேட்டுக்கலாமே, சொல்லிருப்பானே. நாரதர். இந்த வாயை திறந்தேன்னா வேற மாதிரி ஆயிடுச்சு. நாரதர் தானே. நாரதர் கேட்கறதுக்கு மட்டும் போச்சுல, அது வரைக்கும் உண்மையே இருக்கு. கிரகமாடா கிரகம் 9 கிரகத்தையுமே குப்பர் வந்து சாணி ராமணேஸ்வரன் ஆக சனி என்று சொல்லக்கூடிய கிரகத்தை மல்லாவுடன் மீசானத சனியின் பார்வைப்பட்டு ராவணன் அழிவதற்கு அதுவே காரணம் அமைந்தது. அந்த கிரகத்தை சொன்னீங்களா தம்பி? நான் எந்திரா நீ தானே கிரகத்தை பத்தி பேசல. என்னையே சொன்னையா? உன்னையே சொன்னதாயா? உங்களை சொல்லிக்கிட்டீங்களா? மாசிறு மாதிரி இருக்கு. அதுக்கு விளக்கம் சொல்ல சொல்லிட்டேன். எனக்கு டைலாக் மறந்து போச்சாடா. பேரை கேட்டேன்ல, நாரதர். பாடா எப்படி பேசுற ஆளை போய் நம்ம தூண்டி விட்டோம். இந்த 4 பேரை ஏறி விட்டு எந்த வீட்டுக்கு போய் வயக்காடு நட போனாங்க. என் சித்தப்பனை தவிர சேர்ந்த 3 பேர் லூசு. பாத்தியாருந்தேன் பேரு, ஆனா வாமோட அடைப்பேன்னு தான் நினைச்சேன். ஆனா கழுங்க வெட்டி விட்டு நிக்கிறேன் தெரியும். நாகேந்திரன் மகள் பேரு நாரதர். நாரதர் அவ்வளவே. பாண்டி கோயிலுக்கு போனவே 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வராம விட்டேனே. ஓ பரிச்சை மன்னனாகப்பட்டவன் எலுமிச்சை கடையில உள்ளே சென்று ஆக தச்சகன் சொல்லி பாமா உருவாரி 7 கடல் தாண்டி 7 மனிதன் அமிர்ந்திருந்தான். இந்திரே ஆக எதுலையுமே போக முடியாது தெரிந்து எலுமிச்சை கடை உப்புகன் சென்று கொண்டானே எலுமிச்சை மனம். பாண்டி கோயில் தானே சொன்னேன். தச்சகன் அவரை பத்தி தெரியா? நீ என்ன 1970 டேப் இருக்காடா? சுச்சியை போட்டது மாதிரி மடமடன்னு பேசுறேன். இருங்க சாமி, கோச்சுக்கிறாங்க. குலக்கேஸ் ஆகி போச்சுன்னா நாளைக்கு வந்து கேஸ் எப்படி நீங்க அலைய முடியாது. நான் உங்களை எதுவும் சொல்லலாம். பேரு நாரதர். ஊரு மேலோகம். மேலோகம்னா மதுரை மாவட்டமா? மேல 7 அப்படியா? மேல ஊர். உங்க ஊர்ல பிரசிடண்ட் யாரு? தேவேந்திரன். துணை பிரசிடண்ட் அது யமதர்மே. பஞ்சாயத்து கிளருக்கு வருண பகவான். எப்படி பேசுறாப்புல விசிட்டிங் கார்டு இருக்கா? இல்லையப்பா. கிளருக்கு வரைக்கும் பேசுற நாட்டுல எப்படிலாம் எங்க ஊர்ல இல்லைன்னு சொன்ன சாமி தான். இங்க இருக்க பதவி இங்க மாத்தி இப்படி வச்சிருக்காங்க. இப்ப தலைவர், துணைத் தலைவர், அவருக்கு பாதுகாவலர். கிளருக்கு வருண பகவான். ஊர்ல தண்ணி டேங்க்ல தண்ணி ஓட்டு விடுற ஆளு பேரு சனிய சனீஸ்வர பகவான் இருக்காருல்ல. ரேஷன்கல்ல அரிசி விடுற பேரு. ஏய் அது மட்டும் என்ன ஓய்வு விடுற? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அவங்க எல்லாமே இருப்பாங்க. தேவலோகத்தில் ஒவ்வொரு தலைவர் இருக்காரு, துணைத் தலைவர், மக்களுக்கு நீர் தேவை பூர்த்தி பண்றவர் இருக்காரு. எப்படி இங்க அமைச்சர் அதுவும் அங்கேயும் அமைச்சர்கள் இருக்காங்கப்பா. இருக்காங்கல்ல 33 தேவர்கள், 47 ரிஷிமார்கள். ரிஷிமாருக்கு பச்சி போட போனேன், மண்ணை வாங்க போனேன், கேன ஓட்டையா போச்சு, கொண்டாட்டியை கூட்டு போனேன், சேலை கழிச்சு வச்சு எல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்க.
என்ன வேலை பார்க்குறிய? கழகம். சொந்த கம்பெனியா இல்லை வேலைக்கு போகிறதா? வேலையை கழகம் செய்வது. செய்கிறது. ஆமாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 70 ரூபா நிற்குமா? சட்டிமான தானே. பொருள் தேவையில்லை, மக்களுக்கு உலகத்தின் நலனை கழகத்தை மட்டும் மேற்கொள்ளக்கூடியவன். நாரதர் கழகம் நன்மையிலே முடியும். அதுக்காக பார்த்தாலே தெரியும் நல்லதே முடியும். அப்படி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலைங்க. இந்த வாய் வேதினா எந்த பொம்பளை அவன்கிட்ட இருப்பா? என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லாம இருக்கீங்க, நான் சொல்றேன். மேலோகத்திலே திருமணம் செய்து கொண்டேன் 52 மனைவிகளை. எவ்வளவு கொஞ்சமா பண்ணிருக்காரு? 52. 52 மனைவி, 60 பிள்ளைகள். ஆனா இந்த பிறவியில எந்த ஆசையும் இல்ல. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஆசைகள் கிடையாது. 60 உள்ள. ஆமாங்க. எங்கன பத்திய சிருஷ்டி திருச்சி பெரியாஸ்பத்திரி இல்லையா? திருச்சி பெரியாஸ்பத்திரி இல்லையா? சிருஷ்டி படைத்தல். கூடி பிறக்க கூடாது. ஆமா, புலகத்துல ஒரு ஒம்போல ஒரு பிள்ளைய போய்க்கு முக்கி பக்கிறதுக்குள்ள வயிறு இந்த தண்டியா இருக்கேன். நீ 60 உள்ள பத்தியில கருப்ப போய் எந்த ஊர்ல வாடகை எடுத்தீங்க? ஒரு கணப்புழுதல பெற்றுட்டேன். கருவாட்டை கொடுத்து எடுத்திருக்கேன். சரி, கோச்சுக்கிறாரு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கனுக்குள்ள ஒரு சார்ஜ் படுத்துக்கிட்டு பால் கொடுத்திய? 60 பிள்ளைகளுமே சுவாமி வழி படிக்கட்டா மாத்தி வச்சிருக்கேன். 60 தமிழ் வருடங்களாக. அப்பா பேரு பிரம்மா. தெரியுமா? பிரம்மே மயனா? எங்க அப்பா தெரியுமா? தங்கமத்த மனுஷி. என்ன இப்படி சொல்றீங்க? இன்னைக்கெல்லாம் எங்க அப்பத்தா படியை தூக்கிட்டு போகும்போது 17 ஊத்தும் போது 2 செம்பு கூட ஊத்தி விட்டார். புரியலையே. அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு பிள்ளை வளர்ந்துருக்குவார். போஸ்ட் முறை ஏறுறது மாதிரி. என்னங்க சொல்றீங்க? எங்க அப்பா அங்கே வந்தாரா? பிரமே எப்படியாப்பட்ட மனுஷன், தங்கமத்த மனுஷன். இன்னைக்கெல்லாம் வெயில்ல 17க்கு வரமுன்னு வலிக்கு விழுந்து மூக்காந்தல அடிவிட்டு. ஏய், அம்மா தண்ணியை ஊத்தி ஊட்டி வட பண்ணு உதஞ்சிட்டேன். ஏய், யார சொல்ற? உங்க ஊர்ல சைக்கிள்ல 17 வைப்பாரு அவர் தானுங்க. அந்த பிரம்மா சொல்றேன். படைப்பு கடவுள் மேலோகத்து பிரம்மா. மேலோகத்து? டேய், மேலோகத்து பிரம்மா. மேல குத்துன்னு கேட்ட மாதிரி. அப்பா வேறு பர்மாவா? பிரம்மாவா? பிரம்மா, பிரம்மதேவன். பிரம்மதேவன். தாய் கலைவாணி. வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பொடி போட்டு வெள்ளை எரியாசனம். அவ்வளோதான், கலைவாணினா முடிச்சுவோம். அந்த ஆத்தா சேலை எடுத்ததுல இருந்து உழ வச்சதுல இருந்து கேட்கல. இப்போ வந்த நோக்கம் அதான் கலகம் செய்வது. நீ உங்களை பார்த்தோன்னு முடிவு பண்ணிட்டேன். கலகம் செய்வது என்று. உங்க பேரு வச்சது எதில் வச்சாங்க? வாயில வச்சாங்க. கேள்விப்பட்டேன். ஆனா எத்தனை பேர் வச்சாங்கன்னு அது வரைக்கும் எனக்கு சொல்லது யாரும். 1300 1400. எப்படி தாங்குச்சு உங்க வாய்? பேர் வைக்கும் போது சீனி தண்ணி வச்சாங்க. அதைத்தான் சொல்றேன். சின்ன பிள்ளை இருந்த எப்படி எத்தனை சொல்றது தண்ணி? அப்புறம் மம்பட்டி கடையா திருப்பிட்டு வச்சாங்க. சரி சரி சரி. என்ன குழப்ப கருத்தியா நீ? சரி, அவ பேர் என்ன சொன்னீங்க? வச்சது. யோ, அத பேர் என்னையா? கூப்பிடுற வேறு. எதுல கூப்பிடுறாங்க? வாயிலவே. டேய், அது தெரியாது எனக்கு. எப்படி கூப்பிடுறாங்க? முன்சாமி, கந்தசாமி, கோவாலு, கெட்டு, கண்ணே, அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்க பேர் வச்சிருப்பாங்கல்ல, உலகமே போற்றக்கூடிய பேர். ஒரு மிக சிறப்பான பேர். என்ன பேரு? அத எல்லாரும் கூப்பிடுவாரு. தூக்கில அடிச்ச மட்டும் அப்படி பேர் வைக்கல. தூக்கில அடிச்சானு வைக்கல. அப்படி வைக்கல. அப்ப என்ன வச்சாங்க? என் பேரு வீரத்தேன். இது எதுக்கு? நாய் அடிப்பானே பிஎஸ் எம்பாய். வேலுமணி சார்ல. ஆமா. சென்னை கடை காவல் பாக்குறேன். வீரத்தேவனா? நீயா? உலகம் ஒன்னே பத்தா பேசுறாங்க. அந்த 15 வீரத்தவன சாதனா? வீரத்தவன கொக்கா? என்ன வீரத்தவன இழிச்சா பையலா? இல்ல வீரத்தவன முத்தா பையலா? இல்ல வேணா சோத்துக்கு வழி இல்லாம 4 பேர் பிடிச்சு முறுக்கு பிடிச்சா தெரியாம அவன் ஏன் அவ்வளவு வளம் போறான்? அவர் உலகமே போற்றக்கூடியவர் வீரத்தவன். தேவலோகம் ஓம் வச்சுட்டேன். தேவகோட்டை வரைக்கும். தேவகோட்டை இல்லையா? தேவலோகம். இந்திரன் சொன்ன நாரதா, நீ பூலோகத்து போவ. அங்கே வீரத்தவன் வீரத்தவன் ஒரு ஈனாமன நிப்பேன் அப்படின்னாரு. நீ ஈனா வேணா இழிச்சா வேணா நான் 3 போறான். ஏய், அப்படி சொல்லாதீங்க. முக்கியமான புள்ளி. ஆனா ஈனாவனா இங்க வந்தவர். நம்பிராத்த 7 பிள்ளை. 7 பிள்ளைல இங்க வந்தது யாரு? நீங்க தானே. அப்ப இங்க வந்தவர் சுருக்கனா ஈனாவனா? அப்ப ஈனாவனா நீங்க தானே. ஏதோ ஒண்ணு விடு விடு. ஒத்துக்கங்க. ஒத்துக்கிறேன். என்ன வேணா சொல்றேன். ஆனா உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ காட்டில் நீங்க காவல் பார்க்கும் பொழுது இந்த காண்டகத்திலே ஒரு புலி வந்ததாகவும் அதை நீங்க குத்தி கொன்னதாகவும் சரித்திரம் பேசியது உண்மைதான். ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. உங்க பேர் என்ன? வீரத்தேவன். இனிமே உங்க பேர் வீரத்தேவன் இல்ல. இல்லையா? இல்ல, நான் வைக்கிற பேரு. நடைமுறைப்படி உங்க பேர் என்ன? நடைமுறைப்படி நடவரப்படி என் பேர் ராதாகிருஷ்ணன். இனிமே உன் பேர் ராதாகிருஷ்ணன் இல்ல. குப்புச்சாமின்னு வாங்கிக்க. நான் வைக்கிற புது பேர் உனக்கு என்ன பேரு? மதுரை வீரன் ஒருத்தர் இருந்தார். ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க? மதுரையில இந்த காவல் திருடு எல்லாம் முடிச்சு காவல் பார்த்தார். அதனால ஒரு பேர் என்ன? மதுரை வீரன். பருத்தி வீரன் பேர் வச்சாங்க. ஏன்? பருத்தி காட்டுல போய் புடுங்கினார். டேய், பருத்தி வீரன் காவல் பார்த்தாரு. அப்ப பருத்தி வீரன் காவல் பார்த்த வீரன் பருத்தி வீரன். மதுரையை காவல் பார்த்த வீரன் மதுரை வீரன். இப்ப புளிய குத்துன வீரன் நீங்க. புளிய தீய வச்சு கேக்குறேன். புளிய குத்தி கொண்ட வீரன். புளிய
குத்தி கொண்டுட்டீங்க. குத்தி கொண்டுட்டேன். நாலு பண்ணி ஊர்ல போறப்ப என்ன சொல்லுவாங்க? இந்த போடா பையா புலி குத்தி வீரன் சேர்த்து சொன்னா அப்ப நீங்க தானா அது வேணாமா? ஒரு டீட்டில வேணா ஒண்ணு வேணா. அப்ப அடுத்த விளையாடு இருக்கா? அடுத்த காலி என் ஆளு ஒண்ணு இருக்கு. என்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்களா? எப்படி தீபாவளி செலவு காலி சரியில்ல அந்த ஒரு வேலை ஆசை வழங்க வேண்டுமா? முற்றும் திறந்த முடியும் இல்லையா? மண் ஆசை பெண் ஆசை பொன்னாசை. காரணம் பெண் ஆசை கிடையாது. ராவணத்திலே ராவணன் அள்ளினா ஏன் மிகப்பெரிய ஆயகளை அறுபத்தை கட்டுப்படாக இருந்தாலும் கூட சீதையில் சொல்லக்கூடிய பெண் மீது ஆசைப்பட்டதாலே தன்னுடைய பேரு பணம் புகழ் அனைத்து இழந்து அன்று போக காரணம் என்ன? பெண் மீது ஆசை. பெண் ஆசை தானே, மண் ஆசை இல்லை. காரணம் மகாபாரத துரியோதனன் சொல்லக்கூடியவன் ஆக பாண்டவர்களுக்காகவே வாழ்ந்தாலும் கூட ஆக பாண்டவ சொத்து அதுதான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேனே. ஆசை கிடையாதுன்னு சொல்றேன். பொன்னாசை கிடையாது. சிறப்பு யார்த்தை கோவலன் சொல்லக்கூடியவன் பொன் மீது ஆசைப்பட்டால் அவனை கொண்டு வாருங்கள் சொல்லுறது பதிலாக அவனை கொண்டு வாருங்கள் சொன்னதாலே இறந்தார் கோவலன். காரணம் பொன் மீது ஆசை கொண்ட பொற்கொள்ள நாளை. பேசியா பேசியாச்சியா பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வரணியா எதியா கூட்டி இருக்கீங்களா? அதுக்கு ஏன் இவ்வளவு கடுப்பா பேசுற நீ? அழைத்து வாருங்கள் ஆசி வழங்குங்கள். இதெல்லாம் ஒரு பொழப்பு. எங்க அப்பாட்ட பேசுறேன். அப்பா நீ சுமந்த பிள்ளை அது அம்மான்ல வரும். வேற யாராவது இருச்சா போய் வரீங்க மணி மணி வாங்க போ குச்சி வாங்க செல்ல குட்டி. உன்னை யாரா 21 சொல்ல சொன்ன? நீ படிச்சவரு வேலூர்ல படுத்து கிடக்கும் போது 4 வடையை சட்னி வச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தது ஒரு குத்தமா? பேசி வேறீங்களே பரவாயில்லையா? வளரும் புள்ளதானே உனக்கு புலாச்சலையை கொடுத்து நான் கொட்டையை திட்டனே. ஏன் கோட்டையை திட்டீங்க? சேர்ந்தையும் பூரா லூசு போப்பான். அப்பா சாமியார் நல்லா பேசுவார்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். நகைந்துட்டு 2 குறைய வாங்கி திட்டு அப்படியே வேலைக்கிறது. நீ என்னத்துக்கு வந்த? நீ எதுக்கு நீ வந்த? பேசினால்கிட்ட பேசலாம். இந்த ஆளு என்னப்பா சடங்கு வீட்டுல இருந்து கூட்டிட்டு போனது வரைக்கும் லிஸ்ட்டு போனேன். பேச 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 பார்த்து அப்பா நீ பேச வேணாமா, நின்னாலே போதுமானு. இந்த ஊருக்கு நீ வந்தாலே போதும். என்னை தெருவில் நிக்காம விட்டா சரி. அப்போ இனிமேல எந்த நாரதர சாமி வந்தாலும் புராணம் தெரியும், அபியரிசி தெரியும், வேப்பண்ண தெரியும்னு சொல்லாதீங்க. பலிகடை வாயிராதே. வாயிதாவுக்கு போனா 3 வருஷம் நடக்கும். குலக்கேசி ஆகி போட்டு நான் அந்த பொம்பளை எத்தனை முளைப்பாரிட்டு வர்றாலும் நம்மளை வேற தூக்கு வரிசையில் எழுப்பி விட்டுறாதியப்பா. அன்னைக்கெல்லாம் மேடை இங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு போய் விழுந்து கிடக்கு. கண்ணே வெள்ளையம்மா, ஐயோ அது நாளைக்கு நாடகமா? ஒரு வயது கிடையாது என் மகன் டராரா இருக்காண்டா. உங்க மயன் நின்றுக்கிட்டே நாரதட்ட ஊன்னு சொல்லி பேர் வாங்கினேன். ஆனா பேச வச்சு எனக்கு ப்ரெஷர் ஓடிடுச்சுப்பா. நீ எதுக்கு நீ அஞ்சாத வேண்டாம்? அஞ்சா நெஞ்ச படைச்ச வேண்டாம். நீ புராண புயல்டா. இப்ப நான் பேசுனதை யாருமே கேட்கல. எங்கட படுத்திருந்தீங்க? போயிட்டாரா? அவர் பயந்துட்டு போயிட்டாரா? ஏன்னா இப்பதான் தெரியும் ஊர்ல 2 பேர் அடிச்சுக்கிடுவாங்க. அவங்க சமாதானம் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிருவேன். சாயந்தரமா சொந்தக்கார லாரியை குடிச்சு வந்து மறுபடியும் இழுத்து விடுவேன். இப்ப வாடா ஆம்பளைன்னு அந்த அது மாதிரியா நாங்க? அது மாதிரியா நாங்க? உங்க 4 பேர் எனக்கு யாருன்னே தெரியாது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு என் உயிரை காப்பாற்ற பேசாம. யாரும் பேசாதீங்க, அவங்க வேலையை பாருங்க. மறுபடியும் அந்த ஆள் ஒரு மாதிரியா வந்தாரு, அதை தள்ளி விட்டு வந்தேன். நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசாதீங்க சித்தம். உங்க திறமை பத்தி உங்களுக்கு தெரியாது. அது தட்டி எழுப்புங்களேன். தட்டி எழுப்புறதுக்கு நான் ஆண்மைத்தன்மை நிபுணரா? நான் விடல. நீ போற பஸ்ஸை விட்டுட்டு உட்காந்துடாத. அவன் நினைச்சு தட்டுறானே. என்னடா உன் மேல வெறி. அவன் ரசிகனா இருப்பான் இருக்கு உன் மேல. ஏப்பா ரசிகனா? என் மகமேடி நீ ரசிகனா? ரசிகே இல்ல, இருட்டுல வீட்டுக்கு ஒத்தையில போக முடியாம பயந்து உட்காந்துருக்கேன்.